12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 7.8 9ஆம் கணக்கு பார்க்கலாம். 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள அரைவட்டத்தினுள் அமைக்கப்படும் செவ்வகங்களுள் மீப்பெரு செவ்வகத்தின் பரிமாணங்களை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. ஒரு அரைவட்டம் எடுக்கிறோம். அரைவட்டங்களுள் அமைக்கப்படும் செவ்வகங்களுள் மீப்பெரு செவ்வகத்தின் பரிமாணங்களை கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. அதாவது நீளம் மற்றும் அகலம் என்ன அப்படிங்கிறத கணக்கிடணும். வட்டத்தின் அரைவட்டத்தின் ஆரமானது 6 அலகுகள் என கொடுக்கப்பட்டுள்ளது. மையப்புள்ளி ஓவிலிருந்து ஆரமானது 6ன்னு நம்ம குறிப்பிடலாம். நீளம் மற்றும் அகலங்கள் முறையே செவ்வகத்தின் நீளமானது மையப்புள்ளியிலிருந்து ஒரு முனைக்கு எக்ஸும் மறுமுனைக்கு எக்ஸ்ன்னு எடுக்கிறப்ப மொத்த நீளமானது 2x. அகலம் என்பது நமக்கு இந்த இடத்துல முதல் கால் பகுதியில் மட்டும்தான் அமைஞ்சிருக்கிறனால அகலத்தின் மதிப்பானது ஒய்ன்னு எடுக்கலாம். எனவே செவ்வகத்தின் நீளம் அகலம் முறையே 2x, y என்க. 2x, y என்க. இதில் இருந்து நம்ம கோணம் எடுக்கிறோம். சைன் தீட்டா மற்றும் காஸ் தீட்டா எடுக்கும் பொழுது சைன் தீட்டாவிற்கான நிபந்தனை எதிர்ப்பக்கம் பை கர்ணம். தீட்டாவின் எதிர்ப்பக்கமானது ஒய்யின் அமைகிறது. கர்ணத்தின் மதிப்பானது 6. குறுக்கு பெருக்கம் பண்ணிட்டோம்னா r sin தீட்டா ஈக்குவல் டு ஒய். எனவே ஒய்யின் மதிப்பானது r sin தீட்டா. அடுத்து காஸ் தீட்டா எடுக்கலாம். காஸ் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ். அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் x பை 6. r காஸ் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸின் மதிப்பானது காஸ் தீட்டா ஆகும். r காஸ் தீட்டா. இதன் பரப்பு கணக்கிடுறோம். பரப்பு தான் நம்ம என்னன்னு காட்டணும். அமைக்கப்படும் செவ்வகங்களில் மீப்பெரு செவ்வகத்தின் பரிமாணங்களை காண்கன்னு கேட்கப்பட்டுள்ளது. செவ்வகத்தின் பரப்புக்கு உண்டான நிபந்தனை பரப்பை ஏன்னு குறிப்பிடலாம். ஏ என்பது நீளம் பெருக்கல் அகலம் எல் பெருக்கல் பி. அப்போ நீளத்தை 2x எடுத்திருக்கிறோம். அகலம் ஒய்ங்கிறதுனால 2xy. எக்ஸ் மற்றும் ஒய்க்கு மதிப்புகளை பிரதியிடும் பொழுது எக்ஸ் என்பது r காஸ் தீட்டா, ஒய் என்பது r சைன் தீட்டா. r பெருக்கல் r என்பது r ஸ்கொயர். 2 காஸ் தீட்டா சைன் தீட்டாவோட இணைச்சி எழுதும் பொழுது 2 சைன் தீட்டா காஸ் தீட்டாவிற்கு பதிலாக முக்கோணவியல் முற்றொருமையை பயன்படுத்துகிறோம். முற்றொருமையானது சைன் 2 தீட்டா ஆகும். இது ஏ. ஏ என்பது தீட்டா என்ற மாறியை சார்ந்துள்ளது. ஏவை தீட்டாவை பொறுத்து வகைப்படுத்தலாம். ஏ டேஸ் ஆஃப் தீட்டா ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் கெழு அப்படியே இருக்கும். சைன் தீட்டாவின் வகையீடானது காஸ் 2 தீட்டா. தீட்டாவுக்கு பதிலாக வேற எந்த எண் இருந்தாலும் அதை வகையிட்டு பெருக்கல்ல எழுதணும். 2 தீட்டாவை வகையிடும் பொழுது தீட்டாவை பொறுத்து வகையிடும் பொழுது மதிப்பு 1. 2 பெருக்கல் 1 மதிப்பானது 2 ஆகும். எனவே ஏ டேஸ் ஆஃப் தீட்டா என்பது 2r ஸ்கொயர் காஸ் 2 தீட்டா. மீண்டும் வகைப்படுத்தும் பொழுது ஏ டபுள் டேஸ் ஆஃப் தீட்டாவின் மதிப்பானது 2r ஸ்கொயர் காஸ் 2 தீட்டாவின் வகையீடு மைனஸ் சைன் 2 தீட்டா. 2 தீட்டாவை வகைப்படுத்தும் பொழுது மதிப்பானது தீட்டாவுக்கு 1 ஆயிடும். 1 பெருக்கல் 2 2. எனவே ஏ டபுள் டேஸ் ஆஃப் தீட்டாவானது 2 பெருக்கல் 2 4 ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 4r ஸ்கொயர் சைன் 2 தீட்டா ஆகும். ஏ டேஸ் ஆஃப் தீட்டாவை 0க்கு சமப்படுத்தலாம். 0க்கு சமப்படுத்தும் பொழுது மதிப்பு 2r ஸ்கொயர் காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 0. 2r ஸ்கொயர் பெருக்கல்ல உள்ளது வகுத்தல்ல போயிடும். வகுத்தல்ல போகிறப்ப 0 ஆயிடும். மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 0. காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு காசின் எந்த கோண மதிப்பிற்கு 0 என்று பார்க்கும் பொழுது காஸ் பை பை 2. காஸ் பை பை 2. காஸ் கேன்சல் ஆக போக 2 தீட்டா என்பது பை பை 2 ஆகும். தீட்டா என்பது 2 பெருக்கல்ல இருக்கிறது வகுத்தல்ல வரப்ப 2 பெருக்கல் 2 4. தீட்டாவின் மதிப்பானது பை பை 4 ஆகும். டபுள் டேஷ் ஆஃப் தீட்டாவில் இந்த மதிப்பை பிரதியிட்டு பெருமமா சிறுமமானு கணக்கிடலாம். ஏ டபுள் டேஷ் ஆஃப் தீட்டாவிற்கு பதிலாக பை பை 4 என பிரதியிடலாம். மைனஸ் 4r ஸ்கொயர் சைன் 2 தீட்டா என்பது ஏ டபுள் டேஷ் ஆஃப் தீட்டா. சைன் 2 பெருக்கல் தீட்டாவின் மதிப்பு பை பை 4. 1 2 2 2 4. எனவே மைனஸ் 4r ஸ்கொயர் சைன் பை பை 2. சைன் 90 டிகிரியின் மதிப்பானது 1 ஆகும். மைனஸ் 4r ஸ்கொயர் பெருக்கல் 1 மைனஸ் 4r ஸ்கொயர் என்பது லெஸ் தென் 0. லெஸ் தென் 0 அப்படின்னு இருந்ததுன்னா மதிப்பானது பெருமத்தை அடையும். அதாவது தீட்டா ஈக்குவல் டு பை பை 4 ஏ ஆஃப் தீட்டாவானது பெருமமாகும். ஏ ஆஃப் தீட்டாவின் மதிப்பு பெருமமாகும். இனி எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகள் கணக்கிடும் பொழுது எக்ஸ் என்பது என்ன? ஆர் காஸ் தீட்டா. எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டாவிற்கு பதிலாக பை பை 4ன்னு பிரதியிடுறோம். ஆர் காஸ் பை பை 4 மதிப்பானது 1/√2.
எனவே எக்ஸின் மதிப்பானது 1 பெருக்கல் ஆர் 6 ஆர் பை ரூட் 2 ஆகும். ஆர் பை ரூட் 2. ஒய் என்பது ஆர் சைன் தீட்டான்னு கணக்கிட்டிருக்கிறோம். அப்போ ஆர் சைன் தீட்டாவிற்கு பதிலாக பை பை 4 சை பை பை 4 சைன் 45 டிகிரியின் மதிப்பு 1 பை ரூட் 2. 1 பெருக்கல் ஆர் 6 ஒய்யின் மதிப்பானது ஆர் பை ரூட் 2 ஆகும். ஒய்யின் மதிப்பானது ஆர் பை ரூட் 2. நீளம் மற்றும் அகலங்கள் தேவை. அதை பரிமாணங்களை காண்கன்னு தான் நமக்கு மதிப்பு கேட்டிருக்கு. மீப்பெரு பரிமாணங்கள் கணக்கிடுறோம். நீளமானது 2 எக்ஸ்ன்னு 2 பெருக்கல் எக்ஸின் மதிப்பானது ஆர் பை ரூட் 2. 2 பெருக்கல் ஆர் 6. 2 நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய ரூட் 2 கேன்சல் பண்ணுறதுக்காக தொகுதியில் இருக்கக்கூடிய 2 ரூட் 2 பெருக்கல் ரூட் 2ன்னு மாற்றி அமைச்சுக்கலாம். பெருக்கல் ஆர் பை ரூட் 2. ரூட் 2 கேன்சல் ஆக போக மதிப்பானது ரூட் 2 ஆர் ஆகும். ரூட் 2 ஆர் ஆகும். அடுத்து அகலம். அகலம் என்பது ஒய். ஒய்யின் மதிப்பு என்னது? ஆர் பை ரூட் 2. ஆர் பை ரூட் 2 ஆகும். therefore மீப்பெரு செவ்வகத்தின் பரிமாணங்கள் முறையே மீப்பெரு செவ்வகத்தின் பரிமாணங்கள் முறையே நீளமானது ரூட் 2 ஆர் மற்றும் அகலமானது ஆர் பை ரூட் 2 ஆகும்.